முதல் சந்தேகம் என்ன தெரியுமா? முதல் கேள்வி மைத்துனரே 2 மார்க் கொஸ்டின். முதல்ல 2 மார்க். நம்ம அரண்மனையில வெள்ள குதிரை அவ்வளோ வெள்ளையா வாங்குது. ஆமா குதிரை. ஆமா நீ நீட்டுக்கு படுற ராஜா நீ. அந்த வெள்ளை குதிரை மீது இப்போது யாரு சவாரி செய்வது வழக்கம்? என்ன சந்தேகம்? எப்படி அண்ணன் இந்த நாட்டு மண்ணை சவாரி செய்வது வழக்கம். வெள்ளை குதிரை மேல ஒன்ன ஏறி டக்குனு 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 சவாரி செய்யறாரு. அந்த குதிரை வெள்ள நீ ஏறுவ. ஐட்டு பட்டாது. அண்ணன் ஏறின குதிரை நான் ஏறுவேன். இல்ல வானப்பா நான் ஏறுவேன். உண்மையாவா? எனக்கு குதிரை ரொம்ப பிடிக்குதா. என் சேட்டை, என் நோட்டு, என் சவரம், என் கோணை, என் குண்டு, என் கொயா, என் பம்பு. ஐயோ என் மாவே கம்முன்னு இருந்துச்சா? கம்முன்னு இருக்கு. மைத்துனரே அந்த வெள்ளை குதிரை அண்ணன் இருக்கும்போது சவாரி செய்யறாரு. அண்ணன் இல்லன்னா யாரு சவாரி செய்வாங்க? அண்ணனுக்கு பிறகு அந்த வெள்ளை குதிரை சவாரி செய்வது தம்பி நான் தான். கேட்டியாடா? அண்ணன் ஏற குதிரை ஏறுவேன். நீ ஆமாடா. தனி வெளிநாட்டு படிப்பு. ஆமா. என்னோட கை வைக்கிறான் என்ன நாசா பணமா? அடுத்து என்ன தெரியுமா? இப்போது வந்து 5 மார்க் கொஸ்டின். அப்படியா? 2 மார்க் முடிஞ்சிச்சு. பாஸ் பண்ணிட்டேன். இப்ப 5 மார்க் கொஸ்டின். அப்படியா? இந்த ஜெயிச்சிருப்பா நீ. என்ன தெரியுமா? கால நீட்டுறான். மைத்துனரே அரண்மனையில தங்க தட்டு இருக்கு. தங்க தட்டு. அந்த தங்க தட்டுல யார் உணவு இருந்தது வழக்கம்? எப்படி அண்ணன் இந்த நாட்டு மண்ண உணவு அருந்துவது வழக்கம். அண்ணன் இல்லனா அண்ணனுக்கு பிறகு அந்த தங்க தட்டில உணவு அருந்துவது நான் தான். ஐயோ எச்சு தட்டு பாரு. சின்ன வயசுல நானும் ஒரு அண்ணன் ஒரே தட்டுல சாப்பிடுவோம்டா. ஐயோ எச்சு தட்டு அது இருந்தாலும் பரவாயில்ல. அண்ணன் தானே. அண்ணன் சாப்பிட்டுக்கிட்டேவா? எச்சு தட்டுல அண்ணன் சாப்பிட்ட தட்டுலயே. அங்கடா தங்க தட்டுல நீ சாப்பிட போற. சாப்பிடுவேன். தாண்டி உள்ளு லோக்கல்ல நம்ம எதுக்கு ஆழ்ந்து நடக்கணும்? வெளிநாட்டு படிப்பு பத்தி என்ன என்றீங்கள? ஐயோ சொல்லுங்க. மைத்துனரே 5 மார்க் கொஸ்டின்ல பாஸ் பண்ணிட்டீங்க. 5 மார்க் 2 மார்க்ல பாஸ். 5 மார்க்ல பாஸ். இது 10 மார்க் கொஸ்டின். இது ஒண்ணு கஷ்டமா. இதுல பாஸ் பண்ணுவேன். இதுல பாஸ் பண்ணிட்ட எப்பா உனக்கு சர்டிபிகேட் ரெடியா இருக்குது. என்ன தெரியுமா? மைத்துனரே அரண்மனையில பஞ்சன் இருக்கு. அதுல பஞ்சிமத்து இருக்கு. அப்படியா? அதுல யாரு படுத்து வருவது வழக்கம்? இதுல என்ன சந்தேகம்? அந்த பஞ்சன மெத்தையில என்னுடைய அண்ணனும் நீங்களும் படுத்து உறங்குவது வழக்கம். அண்ணன் நாட்டு மன்னர் மகாராணி பஞ்சன மெத்தையிலே படுத்து உறங்குவது வழக்கம். உண்மைதானே? அண்ணன் காணாம போயிட்டாரு. ஒருவேளை செத்துட்டா மறந்து கூட அந்த வார்த்தை சொல்லாதீங்க அண்ணி. அண்ணன் யாரு? அவர் 100 காலம் உயிரோடு வாழணும். இந்த நாட்டு மன்னர் சும்மா கதிலடா கதில என்ன தெரியாது. சும்மா கதிலடா சும்மா காட்டிய புழுப்புழுக்கு. மைத்துனரே கதைக்காக அண்ணா அங்கே கலந்து செத்து போயிட்டா அந்த பஞ்சு மெத்தல இந்த குளிர்ல நான் தான் தனியா படுப்பேன். நல்லா இருந்த நான் 1050 ரூபாய் கட்டிட்டேன். செய்ய முடியாங்காட்டி என்ன பாம்பே எடுத்து போடுவாங்க. கவலைப்படாது. தனியா நான் தான் படுப்பேன். மைத்துனரே
3 கேள்விகளை கேட்டீங்க. 2 கேள்விக்கு தகுந்த பதில் அளித்தேன். கேட்கவே இல்லையே. அந்த 3வது கேள்வி எனக்கு பதிலே தெரியல. நான் கேட்டதானே பதில் தெரியும் first. கேள்வி கேக்குறேன். கேட்கவே இல்லையே. இவன் சொல்லிட்டானே. என்ன சொன்னா? அவர் சொல்லவே இல்லையே. ஏன்மா சொல்லுப்பா. மைத்துனரே, ஆ? அந்த பஞ்சு மெத்தில நாம தான் படுத்து உறங்குவேன். ஆ, என் கூட யாரு படுக்கிறது? இதான் இந்த கேள்விதான் எனக்கு பதில் தெரியல. ஏன்டா டேய், வெளிநாடு சென்று படிச்சு அண்ணன் ஏற குதிரையில ஏற ஐயோ, அண்ணன் சாப்பிட்ட தங்க தட்டுல சாப்பிடுறேன். தட்டு சாப்பிடலாம். ஆனா அண்ணிய கூட எதெல்லாம் படுத்து படுறதா படுக்கிறது எப்படி படுப்பது? ஏன்டா டேய், இது தப்புடா. அண்ணி யாரு? பெற்றெடுத்த தாய்க்கு சமண்டா. என் தாயா நினைக்கிறேன்டா. வயதார மாத்திரை வாங்கி தட்டா எதுக்கு? நல்லது தாண்டா. எதுக்கு நீ சாப்பிடாத? நீ சாப்பிட மாட்டியா? நல்லது. என்னடா அவன் முன்னாடி வேலைக்கு ஆக மாட்டான். இவ்வளவு தூரம் சொல்லி டேய், புரியல. 4 செவத்து உள்ள வெளியே தெரியாது. வாடா. முடியாது. ஐயோ, அடுப்புல பூனை தூங்குது. வாங்கடா. கூட இல்ல கூட பாவல. வாங்கடா. இவ கூட இருந்துரு ஒரு நாள். ஐயோ இல்லம்மா, நான் தாடி. நீங்க தலை குடிக்கிற மைத்துனரே, அதெல்லாம் போகட்டும். உன்னை எப்போது அரண்மனையில பார்த்தேனோ அப்போது உனக்கு ஆசைப்பட்டுட்டேன். ஆதரவு என்ன கட்டி அனுப்பி ஐயோ, ஒரு முத்த தர முடியுமா? கொம்பால இறங்கி நவுத்துறா. டேய் டேய், மணி பார்த்து வாயா. சமாபுரம் உனக்கு. நாடு நாடு தமிழ்நாடு. மைத்துனரே, வாழு. அடே, பாருங்க. என்னை விடுங்க. நீ பயமா டேய், எனக்கு பயமா இருக்குதுடா. ஆரம்பத்துல அப்படித்தானே இருக்கும். போவோம் போவோம். டேய், அண்ணி எப்படி சொல்றா டேய்? மைத்துனரே, ஆரம்பத்துல நான் கூட கரண்ட் பில் கட்ட சொல்ல பயந்துக்காங்க. இப்ப சர்வீஸா போல எனக்கு. அந்த மாதிரி தான் நான் ரெடியா இருக்கிறேன். நான் சொன்னதை கேளுங்க. அரிசி வாய முடி. இது தவறு. தவறா? ஆமா நீ. யாரு? ஆமா நீ. மைத்துனரே, என்னதான் உழைத்தாலும் சரி. தாத்தியா தாத்தியா கோயில் வந்து போச்சு. வாடா குழந்தை பேசுறேன். சீக்கிரமா வாடா. நான் போறா. அவ சேர்த்து தருத்துற போடா. இதெல்லாம் ஒரு கதையா உனக்கு? அடே, வேண்டாம் டேய், இது தவறு அண்ணி. மைத்துனரே, நீங்க பாருங்க. நான் ரெடி. நீங்க ரெடியா? நான் ரெடி. நீங்க ரெடியா? லவ் பண்ண நான் ரெடி. நீங்க ரெடியா? மேனி எல்லாம் பூசிக்கொள்ள நீங்க ரெடியா? மலையை சாட்சி விட்டா. பயமஞ்சக்கு நச்சு பாம்பே, நீ பெண்ணா அல்லது பேயா? நம்ம பேய். நீ தாய் வயிற்றுல பிறந்தியா அல்ல தெருவுல ஓடுத சொடி பிடிச்ச நாய் வயிற்றுல பிறந்தியா? பேய். பெண்ணாக பிறந்தால் இப்படித்தான் வாழ வேண்டும் ஒரு முறை இருக்குது. ஏய், ஏய், என்னடா? வார்த்தை அம்மா அம்மா என்று கூறினே, அந்த அம்மா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? ஏய், அம்மா என்ற அம்மா 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 அம்மான்றியே. பாலாப்பா குடிச்ச? ஐயோ, இல்ல பால் உடனே வந்து குடிச்சியா? இவனோட சுக்குத்து நான் முக்கிய பெத்தேன். நீ முக்கனால வராது எப்படியா? எப்படா அதுதான் வாடா. முக்கிங்க அந்த வாய்ப்பாய் துணுக்கிட்டு வரலன்னு. என்ன போய் சொல்ற பாரு. அது எண்ணெய் கிடையாது. அச்சி வாய முடுறா. வாயில போல விட்டாட்டு கம்பி வேண்டாம் நீ. அண்ணே, ஓடையில் ஒரு நாள் கதை வரலாம். ஓடத்தில் என்றால்
வரலாம் தந்தன் கோலத்தில் மீண்டும் எது வருமோ வருமோ நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நான் அமைதியில்லாத நேரத்தினி அந்த ஆண்டவன் என்னாகி ஏன் படைத்தான் என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லையே இந்த பாவியை 10 மாதம் சுமந்து என்ன பெற்றெடுத்த தாய் முகத்தை சின்ன சிறு வயதில் பார்த்திருக்கின்றேன். முகத்தை பார்த்ததோ என்னை பெற்றெடுத்த தாயாகவே நினைத்தேன். அப்படி இருக்கும்பொழுது மச்சன பிள்ளையா பெற்றெடுத்த பிள்ளையாக பாவிக்க வேண்டும். இதை விடுத்து உன்னை கட்டி அணைக்க வேண்டும், காம பசியை தீர்க்க வேண்டும் என்று கூறுகின்றாயே. இந்த சத்தியபுரி நாடு எப்படிப்பட்ட நாடு? இந்த நாட்டுக்கு மகாராணியை வாழ வேண்டிய நீங்கள் இப்படி ஒரு தவறான செயலை செய்யலாமா? உன்னை நல்லவள் என்று நம்பி என்னுடைய அண்ணன் திருமணம் செய்து வச்சிருக்கின்றாரே, இங்கு நடந்த விஷயத்தை அண்ணன் எடுத்து கூறி உன்னை நாட்டு இல்ல இவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன எப்படி தெரியுமா? என்ன டாரி டாரா டாரி டாரா டாரி டாரா டாரி டாரா டாரி டாரா கீசுவானா கீசுவானா என்ன பண்ணுவாங்க? இங்க பூண்டுங்க அடக்குறான். ஏய் நான் 1050 ரூபாய் கட்டிட்டு இந்த டாபர் மாமா என் அண்ணன் என் வார்த்தையை சொன்னா நம்புவாரு. அப்படின்னா சொல்லு போகாதே போகாதே என் கனவா என் கனவா கொள்ளாத சொற்பா நானும் கண்டு கொள்ளாத சொற்பாதா குளிக்கும் மஞ்சள் நான் அரைக்கிறதா அது பொப்பம் பறி போல என் அண்ணன் நீ நடந்த விஷயம் சொல்லியா தீருவேன். சரியான பண்ண வாங்கி அன்னைக்கு நெறி எடுத்துக்கிட்டுடா என்னடா பண்றது? வாடா பாடு மைத்துனரே மணி 2 மணியா ஒளிராட்ட அடிக்கிறேன். அடுத்தபடியா கம்னு நானு தேவடியா? ஆமா தேவடியால பார்த்து தேவடியானா நம்மள தேவடியான்னு கேக்குறான். அவோ தொடாத, கிட்ட வராத, கிட்ட வராத, கிட்ட தொடாத. நடக்கிறான். காசு இல்ல பணம் இல்ல பொம்மா தாண்டா பிரியா தாண்டா. நான் கூட 1050 ரூபாய் கட்டினேன். சரி விடு, ஒரு 50 ரூபாய் பேசிடுவோம். சரி மைத்துனரே என்ன தமிழ் கொண்டீங்களா? ஐயோ மைத்துனரே
தவற நிறுத்தி கொண்டீங்களா? முன்னாடி மணி பாட்டு வாயாடுல சீக்கிரம். உண்மையா அப்படி தண்டிக்குது. மைத்துனரே, நீங்கள் சின்னஞ்சிறு வயது முதல் அயல்நாட்டுல பட்ட படிப்பு முடிச்சுட்டு இப்பதான் தாயக திரும்பி இருக்கீங்க. அதனால அங்க யாருன்னா தவறு செஞ்சுட்டீங்களா என்று சோதித்து தானே பார்த்தேன். என்னையே பணைய வச்சுனேப்பா. இதற்கு செய்த நன்றி கடை இதுதானா? பெத்த ஆத்தா இருந்தா உன்னை ஒரு வார்த்தை கேட்டு இருக்க மாட்டாங்களா? அண்ணியாக இருக்க வெளிநாடு போனிய எங்கன்னா நோய்க்கு வந்துன்னு செக் பண்ணி பார்த்தாங்க. உனக்கு புரியுதாடா? என்ன பண்ற பணத்துக்கு? ஐயோ, அவனுக்கு புரியலையப்பா. அடே, இந்த சத்தியவதி நாட்டில் நான் நல்லவனாக வாழ வேண்டும், வல்லவனாக வாழ வேண்டும் என்று நான் நல்லவனாக வாழ்கின்றேனா அல்லது கண்ட பெண்களோடு காம லீலை ஆடுகிறேன் என்ற பரிசோதனை செய்துக்கலாம். அண்ணின் மனதை புரிந்து கொள்ளாமல் அவர்களை வாடி என்ற போடி என்ற வசமாறி போய்து விட்டது. நல்ல மனதை என்ன மன்னித்து விடுங்க. அதெல்லாம் பார்க்கட்டும் மைத்துனரே, அந்த அம்மா கூட போயிடுச்சு. நாட்டு மகாராணி உனக்கு பொண்டாட்டி உனக்கு அண்ணி இங்க நடந்த விஷயம் தெரிஞ்ச தவறா பேசுவாங்க. அதனால என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை இருந்திருந்தால் கூட நான் நல்லவனாக வாழ வேண்டும் என்று யோசித்திருக்க மாட்டாங்க. அண்ணியாக வந்த நீ இந்த சத்தியவதி நாட்டில் நல்லவனாக வாழ வேண்டும் என்னுடைய மானத்தை இழந்து என்னை பரிசோதனை செய்தீங்களே. இந்த உயிர் பிரிந்தாலும் இங்கு நடந்த விஷயத்தை யாருக்கிட்டும் சொல்ல மாட்டேன். இதுவே செய்யாத தவறுக்காக என் மீது படியா, செய்யாத தவறுக்காக என் மீது படியா. கிடையாது குடும்பத்தின் குத்து நான் படிதான் நான் கணவனே கண்கண்ண தேவன் பணம் காட்டினா நான் கூட தள்ளி கச்சிலை அரை விட்டா கட்டாணி போட அமைதியாடுறா. பாடிய பொம்பளை ஐயோ டாய் கிடையாது. உனக்கு வந்து முறைதான் வேணாம். அது வந்து அவன் தான் காரணம் இருக்கு. அப்படியா? ஆமாங்க. ஏன் அவனை லவ் பண்றானா? ஆமா. என்னாச்சு? எனக்கு நான் என்னன்னு சொல்லுவேன் ஏதுன்னு சொல்லுவேன் ராஜா. என்னாச்சு கச்சிலை? என்னுடைய மைத்துனர் அயர்லாந்து வந்திருக்காரு சொல்லிட்டாரு. போற பேட்டிய
எனக்கு என்ன ஆச்சு செல்லம்? என்னுடைய மைத்துல வயலாளர் வந்து சொல்லிட்டு இந்த கடத்துல வகை வகையா சமைச்சு போட்டேங்க. சமைச்சு போட்டு போட்ட உடனே அண்ணி தூக்கம் வருதுன்னு சொன்னாரு. சொன்னா நான் என்ன சொன்னேன், உள்ள பஞ்சர் இருக்குப்பா, போய் படுத்து உறங்குன்னு சொன்னேன். நீ சொன்ன அதுக்கு அண்ணி எனக்கு தனியா படுத்த தூக்கம் வராது, தூக்கம் வராது. அதனால சற்று நேரம் உங்களது மடி மீது தலைமை மடி மீதா மடி மீதா சொல்லலாமடா பாவி. நான் அழகு சாப்பிட்டு நினைக்கிறேங்க. அம்மா மாதிரி படுத்துக்கப்பான்னு சொன்னாங்க. ஆமா அதெல்லாம் கை வச்சாங்க. அம்மா என்னுடைய பிள்ளைய நினைச்சுங்க. ஐயோ பிள்ளையா நினைத்திருக்கிறாளே, எப்படிப்பட்ட தங்க கூட வருமா? அதுக்கப்புறம் தாங்க அவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணானே. ஸ்டார்ட் பண்ணனா? அதுக்கப்புறம் தான் நான் மோட்டர் ஸ்டார்ட் பண்ணனா? சொல்றது கேளுங்க. என்னங்க ஒரு 3 சந்தேகம் சொன்னாங்க. 3 கேள்வி. போனா போது நம்ம மைத்துனர் தானே அப்படி சொன்ன டீச்சர் சொன்னீங்க. அதுக்கு அண்ணி 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 அரண்மனையில வெள்ள குதிரை இருக்குது பாருங்க. வெள்ள குதிரை நீங்க தவறு செய்வீங்களே. ஆமா பிடிச்ச குதிரைங்க. அந்த வெள்ள குதிரை மீது யாரு தவறு என்ன கேட்டா ஆமா நான் என்ன சொன்னேன், உன்னுடைய அண்ணன் தான் தவறு செய்யறாரு சொன்னேன். நீ சொல்லிருப்ப. நான் எந்த ஒரு பொருள் மீது ஆசைப்பட்டாலும் அதை அறியாம விடவே மாட்டேன். அந்த வெள்ள குதிரை ரொம்ப பிடிச்சிருக்குது. அண்ணா சவாரி செய்ய குதிரை மீது சவாரி செய்யணும்னு அது சொன்னா கூட பரவாயில்ல. என் அண்ணனுக்கு வயசாகி போச்சு. இதுக்கப்புறம் ஒரு குதிரை ஏற மாட்டேன், நான் ஏறேன்னு சொன்னாங்க. நீ போற வண்ண மாடி காயில் போயிடுச்சு. அது மட்டுமா அடுத்த ஒரு கேள்வி கேட்டா பாருங்க. என்ன கேள்வி இது தெரியுமா? அண்ணி 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 நம்ம அரண்மனையில அரசாங்க தங்க தட்டு நான் உங்களுக்காக ஆசை 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 ஆசையா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கினே. 916 எவ்வளவுப்பா? 916 9 எப்படி 6 வராது? கேடி என்ற 916 டா. 9 அது குவாலிட்டி டா டேய். குவாலிட்டி டா. மில்லி அது. கேமரா நான் போடா. அத பத்தி உனக்கு என்ன தெரிய போகுது? எவ்வளவு குடும்பம் பண்றீங்க? நீ வாய மூடு. தெய்வம்டா தெய்வம். அந்த தங்கத்தை யார் உணவுன்னு கேட்டாரு. என் நாட்டு மன்னர் தான் உணவு இருந்தாரு அப்படின்னு நான் சொன்னேன். நீ சொன்ன அதுக்கு ஏன் நீ இந்த நாட்டுல அண்ணன் கூட தான் பங்கு இருக்கா? பங்கு இருக்குதா? பங்கு கிடைக்காதா? அண்ணன் அந்த தட்டுல சாப்பிட்டாரு, இப்ப நானும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. நானே அது அண்ணன் சாப்பிட்ட தட்டுப்பா, அதுல சாப்பிட கூடாதுன்னு சொன்னேன். சின்ன வயசுல நானும் ஒரே தட்டுல தான் சாப்பிடுறோம். எச்ச தட்டுல அண்ணன் வச்ச தட்டுல அவன் சாப்பிடுன்னு சொல்றாங்க. எச்ச தட்டுல சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. சொல்லலாமா அந்த வார்த்தையை? எச்ச தட்டுல சாப்பிட்டா நோய் வரும்னு சொல்றேன். மாத்திரை போட்டுக்கலாம், வைகர மாத்திரை. சொல்லலாமாடா? சொன்னா கூட பரவாயில்லையா? இந்த விஷயத்த கேட்டவனே நான் பெற்றிருக்க கூடாது. நான் ஏன் தெரியுமா பசாவல நான் செத்து போயிட்டு அந்த நாட்டோட பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லையே. நீ இறந்து விட்டால் நானும் உன்னுடன் உடன்கட்டை ஏறி விடுவேன். நீ இறந்து விட்டால் நானும் உன்னுடன் இறந்து விடுவேன். நான் கணவனே கண் கண்ட தெய்வனே, நீ காலை பிடிச்சி கிடக்குறனே. ஆமா நான் கணவன் புல்லானோட முறுத்து காலை கீழே பூஜை பண்ண. அவன் என்ன ஒரு வார்த்தை கேட்டானே. என்ன கேட்டா கச்சிலை? என்ன தெரியுமாப்பா கேட்டா? என்ன கேட்டா? ராஜா அண்ணி அண்ணி அரண்மனையில பஞ்சு இருக்கு. இருக்குது, அதுல பஞ்சு மெத்த இருக்குது. ஆமா வாட்டப்புறம் பஞ்சு மெத்த நாம் இருவரும் எகிரி எகிரி குதிப்போமே. அது குழந்தைங்கடா. அதுல யாரு படுத்தது ஒரு வார்த்தை கேட்டா நான் குழந்தை மாதிரி நினைச்சுக்கிட்டு நான் அண்ணன் நம்ம படுத்து உரைக்கிறேன் சொன்னா. நீ சொன்ன அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கேட்டான் போரு. என்ன வார்த்தை? அண்ணி காலங்க போயிட்டாரு. ஒருவேளை அஞ்சு செத்துட்டான்னா எல்லாம் முறிக்கிறாங்க. பொய்யெல்லாம் முடிச்சுட்டு செத்துட்டா இறந்து விட்டா அதுல நீ சாவத்துக்கு கூட ஒரு விஷயம் சொல்ல கேட்டுக்க. தெரியுமா, இந்த உலகத்துல பூவும் போட்டு அதை வாழ மாட்டேன் ராஜா.
நான் தலை நிறைய பூ வைக்கிறது போனா மாட்டேனே நீ செத்து வச்சுன்னு போனது வாழ்களே இறந்து விட்டால் நானும் இறந்து விடுவேன் உன்னை விட்டு நான் ஒருபோதும் இருக்க மாட்டேன் என் பங்களா வாயே அது ஒரு வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க அதுக்கு முன்னாடி கேளுங்க செத்துட்டா இறந்து விட்டால் பஞ்சு மெத்தல தனித்தன படுத்து கிடப்பேன் இந்த குளிருக்கு உங்களை யாரும் படுக்க வர மாட்டாங்க அண்ணி படுக்க வர மாட்டாங்க அண்ணி நான் வந்து உன்னை கட்டி குட்டி செய்யலாமா என்று செய்கிறேன் நாங்க போய் சொன்னா சத்திய அவுத்தி எங்க போட்டுக்கிறோம்ப்பா என்னடா இது பாவி படுபாவி அந்த சட்டை நீதான் இதெல்லாம் சதிடா சதி செய்து விட்டாய் அவன் போலாம் செத்துருவேன் அமைச்சரே இந்த படுபாவி தவறு செய்து விட்டான் என் மனைவியை அடைய நினைத்து விட்டான் இனிமேல் இவனுக்கு தம்பியே கிடையாது எனக்கு தக்க தண்டனை கொடுக்க நான் சென்று வருகின்றேன் லட்சத்தை மாறி நாரி யாரடா குட்டி என்ன பாத்து தேவடியா சொல்றாங்க சொல்லலாமா எதுன்னு சொல்றீங்க உனக்கு கேட்டுக்கீங்க வா டே வாடா ஆறாமல வாடா இங்க பாவி ஒரு பெண் நினைத்தா ஒரு குடும்பத்தையே வாழ வைக்கலாம் ஆனா அதே பெண் நினைத்தால் அந்த குடும்பத்தையே அழிக்கலாம் என் குடும்பத்தை அழிக்க வந்த கோடாரி காண்டு அது பாவி உன்னை யாந்திரவன் ஆறாமல சொன்னேன் அடிக்காதீங்க வாய மூடு வாடா வாங்க சொல்லு என்னடா அப்ப வரல இப்ப யா உடார எதுக்கு உடார பாவி ஏன்டா வர அடி துரோகி அடி நயவஞ்சகி அடி நச்சு பாம்பே நான் உனக்கு என்னடி துரோகம் செய்தேன் நான் என்னடி துரோகம் செய்தேன் டேய் ஒரு பொம்பளை நான் வெக்கத்தை விட்டு வாடா என்ன கட்டி புடி முத்தம் கொடுக்க கேக்குறேன் நீ ஆம்பளையா தான் கொடுத்திருப்ப நீ தான் சுத்தமான போட்ட ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தமிழ் பண்பாடை கற்றுணர்ந்தவண்டி நானு பெண்ணாக பிறந்து விட்டால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு முறை இருக்கின்றது உன்னை போல தேவடியா பேர் வாழ்றதுக்கு வழியே கிடையாது ஆம்பளை நீ பேசுற டேய் ஆம்பளை தானே நீ ஆம்பளை தானே நீ ஆம்பளை தானே நீ கூட கழிச்சு ஊட்டம் சொன்னா வாடா ஆடி மாத்திர ஊட்டுவாங்க என்ன ஆணுவம் பிடிச்சுன்னா உங்க அம்மால வீலி ஆடுவாங்க வாடா இங்க வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மா என்று கூறினேன் அந்த அம்மா என்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தத்தை அம்மா அம்மா அந்த இப்ப அம்மானா அன்னைக்கு போயிடுறாங்க என்னடா அடி துரோகி துரோகி அடி நயவஞ்சகி எனக்கு அது மட்டும் மாமா அந்த பதக்கத்தின் மேலே அப்படி என்றா என் நாட்டை அடைய வேண்டும் என்று கூட்டி கொடுத்த நாட்டை அடி துரோகிகளா நீ செய்யணும் அவன் ஒண்ணு செய்யக்கூடாது பார்த்து கொண்டு இருக்கிறேன் ஆமா நீ என்னதான் செய்து கொண்டு இங்கு ஒரு பார்த்து கொண்டிருந்தா
நான் என்னடா தவறு செய்து